ஓம் நமோ நாராயணாய. இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது பெருமாள் கோவிலினுடைய அமைப்பு முறையும் பெருமாள்கிட்ட நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பெருமாள் கோயிலுடைய அமைப்பு முறை என்பது ஒரு கருவறை, மகா மண்டபம், அர்த்த மண்டபம் மற்றும் கொடிமரம், பிரகாரம், ராஜகோபுரம் போன்ற வெளிப்புற அம்சங்களை கொண்டது. கருவறைக்குள் மூலவர் பெருமாள் வீற்றிருப்பாருங்க. கோவிலின் அமைப்பு பொதுவாக திராவிட கட்டிடக்கலைக்கு உட்பட்டதாக அமைஞ்சிருக்குங்க. இதில் பல கோபுரங்கள், தூண்கள் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைஞ்சிருக்கும். கோவிலுடைய அமைப்பில் முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது நம்மளோட கருவறை. இந்த கோவிலினுடைய மையப்பகுதியாக இது அமைதுங்க. இங்கு மூலவர் பெருமாளின் சிலை அமைஞ்சிருக்கும். பெரும்பாலான கோயில்களில் மூலவர் நின்ற, அமர்ந்த அல்லது பள்ளி கொண்ட கோலத்தில் நமக்கு காட்சி அளிப்பாங்க. மகா மண்டபம் கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மண்டபம். பக்தர்கள் இங்கு நின்று தரிசனம் செய்வாங்க. அர்த்த மண்டபம் கருவறைக்கும் மகா மண்டபத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறோங்க. கொடிமரம் கருவறைக்கு நேர் எதிரே இருக்கும் உயரமான மரம். இதில் கொடியேற்றம் நடைபெறுங்க. திருவிழா காலங்களில் இங்கே கொடியேற்றம் பண்ணிட்டு தான் திருவிழா நடைபெறும். பிரகாரம் கருவறை மற்றும் மண்டபங்களை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள ஒரு சுற்றுப்பாதை இருக்கு இல்லைங்களா, நடைபாதை, அதை தான் நம்ம பிரகாரம் சொல்கிறோம். ராஜகோபுரம் கோவிலின் பிரதான நுழைவாயிலில் உள்ள 7 அல்லது 9 நிலைகளை கொண்ட உயரமான கோபுரம் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மேலும் இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா, ஆழ்வார்களுடைய சன்னதிகள் இருக்கும். பெருமாளுடைய பக்தர்களான ஆழ்வார்களுடைய சிலைகள் தனித்தனியாக அதில் அமைஞ்சிருக்குங்க. யாகசாலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குங்க. சிற்ப வேலைப்பாடுகள் கோவிலில் இருக்கக்கூடிய உட்புற தூண்கள் எல்லாம் சுவர்களில் பல்வேறு வகையான தெய்வங்களுடைய உருவங்கள், புராண கதைகள் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்குங்க. அதுவும் சில பழங்கால கோயில்கள் எல்லாத்துலேயுமே வரலாற்று சிறப்புமிக்க கல்வெட்டுக்கள் இருக்குங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே எப்படி போய் நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது பெருமாள் கோயிலுக்குள்ளே செல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கண்களில் முதல்ல தெரிகிறது ராஜகோபுரம். அதனால் கோயிலுக்கு வெளிப்புறமாகவே நின்று நம்ம அந்த கோபுரத்தை தெய்வமாக எண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தை தான் வணங்கிட்டு கோயிலுக்குள்ளே நுழையணுங்க. கோயிலுக்குள்ளே வர முடியாதவங்க கூட தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செஞ்சுட்டு இறைவனை வணங்குவதற்கு இது சமமாக கருதப்படுகிறதுங்க. எனவே தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெருமாள் கோயிலுக்குள்ளே போக முடியல அப்படின்னா கூட டெய்லி நம்ம அந்த வழியாக நடக்கிறோம் அப்படின்னா பெருமாளுடைய கோபுரத்தை பார்த்து கும்பிட்டாலே போதும், பெருமாள் அங்கேருந்து நமக்கு அருள் தருவாருங்க. அதனால் கோபுரத்தை எந்த கோவில்களில் நம்ம பஸ்ஸில் போகிறப்பையோ ட்ரெயினில் போகிறப்பையோ நம்ம போகக்கூடிய வழிகளில் சாமி கோயிலுக்குள்ளே போக முடியலன்னா கூட கோபுரங்களை பார்க்கும்பொழுது நம்ம கோபுரங்களை வழி வருவது நம்மளுடைய மிகுந்த ஒரு வழிபாட்டுக்கு சிறப்புமிக்க ஒரு விஷயமாக இங்கே அமையுதுங்க. கோயிலில் உள்ள நுழைஞ்ச உடனேயே நமக்கு தெரியக்கூடியது பலிபீடம். அதோட அருகில் சென்று கீழே விழுந்து நமது உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்துல பலி கொடுத்து விட்டுட்டு தான் இறைவனை வணங்குறதுக்காக நம்ம உள்ளே செல்லணுங்க என்பதற்காக தான் இந்த வழிபீடமே இந்த இடத்துல நமக்கு அமைக்கப்பட்டிருக்குங்க. அதற்கு அடுத்து இருப்பது துவஜ ஸ்தம்பம், அதாவது கொடிமர கம்பம் ஆகுங்க. இந்த கொடி கம்பத்தில் தான் நம்ம கோவிலினுடைய திருவிழாக்களில் கொடியை ஏற்றுவாங்க. அதை ஊர் முழுதும் தெரிவிப்பாங்க அங்கே கொடியேற்ற பின்னாடி. அதற்கடுத்து பெருமாளுடைய வாகனமான கருடனுடைய மண்டபம் அமைஞ்சிருக்குங்க. இவரை வணங்கி பின் மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை தான் நம்ம வணங்கணும். இவரை வணங்கின பின்னாடி அதுக்கு முன்னாடி நம்முடைய கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய விஜயர்கள், இவங்க 2 பேரும் துவார பாலகர்கள். அவங்களே நம்ம கட்டாயம் தரிசனம் செய்யணுங்க. எப்படி நம்ம கருடாழ்வாரையும் அவங்களையும் தரிசனம் செஞ்சால் தான் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் நமக்கு அருள் தருவார். அதாவது அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கருடாழ்வார்கிட்டையும் ஜெய விஜயர்கள்ட்டையுமே நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளாம் போன பின்னாடி அவங்களாம் தனியாக இருப்போம் இல்லைங்களா, அப்போ கருடாழ்வாரும் ஜெய விஜயர்கள் நமக்காக பெருமாள் கிட்ட சொல்லுவாங்களாம், இவங்க வந்துட்டு போனாங்க அப்படின்னு. அவங்கள நம்ம வணங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாகி நமக்காக பெருமாள் கிட்ட நம்மளை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம். அதனால் இது ஒரு நல்ல விஷயம். நம்ம எப்போவுமே கருடாழ்வாரையும் ஜெய விஜயர்களையும் மதிச்சுட்டு அவங்களுடைய வணங்கி தான் நம்ம உள்ளே போய் பெருமாளையே நம்ம தரிசனம் செய்யணும். அதே மாதிரி நம்ம பெருமாளை தரிசனம் செய்யும்போது பெருமாளினுடைய திருவடி முதல் அப்புறமா தான் அவருடைய திருமுடி வரை நம்மளுடைய கண்களால் கண்டு ரசித்து பெருமாளை வணங்கணுங்க. மனதுக்குள்ளே தியானித்து பெருமாளுக்கு செய்யக்கூடிய அந்த ஆர்த்தியை கண்ணார கண்டு வணங்க வேண்டும். எப்போவுமே பெருமாள் கோயில்களையோ எந்த கோவிலாக இருந்தாலும் கோயிலில் போய் கண்ணை மூடி சுவாமியை தரிசனம் செய்யவே கூடாதுங்க. அங்கே போய் நிற்கிறதே பெருமாளையோ இல்லை நம்ம எந்த சுவாமிகளை தரிசனம் பண்ணுறோமோ அவங்கள பார்க்கறதுக்காக தான். அதனால தான் நம்ம எப்போ போனாலுமே கண்களை திறந்து தான் பெருமாளை பார்க்கணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவடி, அதாவது பெருமாளுடைய பாதத்தில்
தூரத்திலிருந்து தான் பெருமாளை நம்ம பார்க்கணும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மகாபாரத போர் நடக்கும் முன்பு கிருஷ்ணரிடம் போரில் உதவி கேட்டு முதலில் வந்தது வந்து துரியோதனன். தூக்கத்தில் இருந்த கிருஷ்ணரின் தலை அருகில் போய் அவர் அமர்ந்தாருங்க. ஆனால் அடுத்து வந்த அர்ஜுனனோ பாதத்தின் அருகில் வந்து அமர்ந்தார். கிருஷ்ணன் கண் திறந்ததும் முதலில் அவருடைய அருள் பார்வை வந்து அர்ஜுனன் மீது தான் விழுந்தது. அப்போது பாண்டவர்களின் வெற்றி அப்போவே வந்து உறுதியாயிடுச்சுங்க. அர்ஜுனனுக்கு வந்து வெற்றி கிடைத்தது போல பெருமாளின் பாத தரிசனம் எல்லோருக்கும் வெற்றி தரும் என்பதால் தான் பெருமாளை வந்து முதல்ல பாதத்தை பார்த்து தரிசனம் செய்யணுங்க. அதுக்கு அப்புறமா தான் அவருடைய முகத்தை வந்து நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்தது வந்து தாயார் சன்னதியோ ஆண்டாள் சன்னதியோ இல்லாத கோயில்களுக்கான அமைப்பு முறையை நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஆண்டாள் அம்மாவோட சன்னதியும் தாயாரோட சன்னதியும் இருந்தது அப்படின்னா, நம்ம பலிபீடத்துக்கு கடந்து போன பின்னாடியே முதல்ல தாயாரை தான் போய் சேவிக்கணுங்க. தாயாரை பொதுவாக வந்து தாயார் எந்த பக்கமாக இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய பெருமாள் எந்த பக்கம் இருக்கிறாரோ அவங்களுடைய வலதுபுற மூலையில் வந்து தாயார் இருப்பாங்க. அவங்களுடைய இடது சைடில் வந்து ஆண்டாள் அம்மாவுக்கு சன்னதிங்க அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணமாக நம்மளுடைய கூடலூர் பெருமாள் கோயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, கூடலூர் பெருமாள் கோயிலில் அதே மாதிரியான ஒரு அமைப்பு முறை இருக்கும். எப்படி கூடலூர் பெருமாளுடைய அமைப்பு முறை இருக்கோ அதுதான் எல்லா வகையான கோயில்கள்லையும் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. நீங்கள் உள்ளே போன உடனேயே இடது சுற்றில், அதாவது சுற்று வந்து இடது, ஆனால் பெருமாளுக்கு வலதுபுறம் வந்து தாயார் சன்னதி இருக்குங்க. அந்த தாயார் சன்னதிக்கு முன்னாடி வந்து சக்கரத்தாழ்வார் இருப்பாருங்க. சக்கரத்தாழ்வாரை நீங்கள் தரிசனம் செய்யணும். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி பகுதியில் வந்து நரசிங்கர் இருப்பார். நரசிங்கரை நேரில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உக்ரம் வந்து நம்மளால் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக நரசிங்கர் வந்து எப்போவுமே சக்கரத்தாழ்வாருக்கு பின்பகுதியில் இருப்பார். அதனால் நீங்கள் சக்கரத்தாழ்வாரை வலம் வரும்பொழுதே நீங்கள் பின்னாடி வந்து நம்மளுடைய நரசிங்க பெருமாளையும் வலம் வந்து வெளியில் வரணும். அப்படி வந்த உடனேயே அந்த நம்ம பெருமாள் கோயிலில் சில சமயங்களில் வந்து பெருமாளுக்கு இடதுபுறமாகவும் இருக்கலாம், சில கோயில்களில் வலதுபுறத்துலேயும் வந்து ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் கோயிலினுடைய அந்த உள்ளே போன உடனேயே அந்த இடது சுற்றில் வந்து தெற்கு பகுதியில் வந்து ஆழ்வார்கள் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் நம்ம வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தாயார் சன்னதி வரும். தாயார் சன்னதியில் மதுரவள்ளி தாயார் வந்து ரொம்ப அழகாக அருள் புரிவாங்க. மதுரவள்ளி தாயாரையும் அதே மாதிரி உள்ள தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கோபுரம் தெரியும். மேலே இருக்கக்கூடிய பெருமாளினுடைய அஷ்டாங்க விமான கோபுரம் வந்து நமக்கு தெரியுங்க. அதனால் கோபுரத்தை பார்த்து அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தை பார்த்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தென்மேற்கினுடைய மூலையில் இருக்கக்கூடிய சுதர்சன ஆழ்வார் இருப்பாருங்க. அப்படி சுதர்சன ஆழ்வார் இல்லைன்னா அங்கே வந்து வைகுண்டபதி பெருமாள், ஏதாவது ஒரு பெருமாள் அந்த இடத்துல மூலையில் இருப்பாங்க. அந்த பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடமேற்கில் இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள், எப்போவுமே பெருமாளுடைய வடமேற்கு மூலையில் பார்த்தீங்க யார் இருப்பாங்கன்னா நரசிங்க பெருமாள் இருப்பாருங்க. அந்த யோக நரசிம்மராகவே நிறைய கோயில்கள் இருப்பாங்க. எந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் பெருமாள் கோயிலில் அந்த மூலையில் வந்து உங்களுக்கு பெருமாள் வந்து நரசிங்க பெருமாள் காட்சி தருவார். அந்த நரசிங்க பெருமாளையும் நம்ம வந்து தரிசனம் செஞ்சுட்டு அப்படி நீங்கள் மறுபடியும் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா அந்த வடக்கு பகுதியில் வந்து ஆண்டாள் சன்னதி இருக்குங்க. அந்த ஆண்டாள் அம்மாவையும் நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் முன்னாடி வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு பெருமாளை போய் நம்ம பிரார்த்தனை வந்து செய்யலாங்க. சில கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கும். 1000 வருஷம் 2000 வருஷம் கோயில்களாக இருக்கும். அங்கே வந்து ஆண்டாள் அம்மா அவங்களுடைய சன்னதிகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள் என்ன அப்படின்னா ஆண்டாளம்மாவுக்கு முற்பட்ட காலத்து கோயில்களாகவும் இருக்கிறதாக கருதப்படுதுங்க. இப்போ சில கோயில்களில் வந்து ஆண்டாளம்மாவுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்கும், ஆண்டாளம்மாவுடைய சன்னதி இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டால் ராமானுஜருடைய காலத்தில் வந்து நிறைய கோயில்களில் வந்து ஆண்டாளுடைய சன்னதி வந்து அமைச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லாவே பார்த்தா அந்த நமக்கு வந்து வேறுபாடு தெரியுங்க. தாயார் சன்னதிக்கும் ஆண்டாளம்மா இருக்கக்கூடிய சன்னதிக்கும் சில கோயில்களில் பழைய காலத்து கோயில்களே வித்தியாசம் தெரியும். ஏன் அப்படின்னா பெருமாள் சன்னதி அமைக்கப்படுறப்பவே தாயார் சன்னதி அங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க. பின்னாடி காலத்தில் வந்து ஆண்டாளம்மாவுக்காக அங்கே தனி சன்னதிகள் சில கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி அமைக்கப்பட்ட கோயில்கள் வந்து ஆண்டாளம்மாவுடைய நூற்றாண்டுகளுக்கும் முன்னாடியே இருக்கப்பட்ட கோயில்களாக வந்து கருதப்படுதுங்க. அதனால் இந்த மாதிரி பழமை வாய்ந்த கோயில்களில் வந்து எந்தெந்த கோயில்களில் என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனி சன்னதிகளை நம்ம பார்த்து வழிபடுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. திருவிழா காலங்கள்லையோ அல்லது மிகவும் கூட்டமான நேரங்களையோ போனால் சாமிகளை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து வழிபாடு செய்ய முடியாது. அங்கங்கே வந்து அந்த இப்போல்லாம் எல்லா பக்கமும் கம்பிகளை போட்டுட்டு பெருமாளை மட்டும் சேவிச்சுட்டு வெளியில் வர மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் நிதானமாக போய் பெருமாளை எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணுங்க.
இப்படி நீங்கள் பெருமாளை பார்த்துட்டு வந்து பெருமாளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரியான பிரார்த்தனையை பெருமாள்கிட்ட வைக்கணும். நம்ம வந்த உடனே பெருமாளை பார்ப்போம். பெருமாளை பார்த்து நமக்கு என்னென்ன பாசுரங்கள்லாம் தெரியுதோ எல்லா பாசுரங்களையும் பாடுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மளோட பேய் ஆழ்வார் அவங்களாம் பாடின வையம் தகழியா, அன்பே தகழியா, இப்போ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு குழந்திடும் செல்வம் தந்திடும் எல்லா பாசுரங்களையும் நம்ம அழகாக பாடுவோம். ஆனால் கடைசியாக நம்ம பெருமாள்கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, நம்ம எதுக்காவது ஒரு காரணத்துக்காக பெருமாள்கிட்ட போயிருப்போம். அப்படி பிரார்த்தனை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆண்டாளம்மா அவங்களுடைய திருப்பாவையில் 23வது பாசுரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா 4000 திவ்யபிரபந்த வந்த பாசுரத்தின் அடிப்படையில் 496வது பாசுரமாக இது அமையுதுங்க. அது என்ன பாசுரம்னு இப்போ பார்ப்போம். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழை காலத்தில் மலை குகையில் படுத்து உறங்கும் பெருமை உள்ள சிங்கம் உறக்கம் தெளிந்து நெருப்பு பொறி பறக்க விழித்து தனது மனமுள்ள உலை மயிர்கள் தெறிக்க 4 பக்கமும் புடை பெயர்த்து உடம்பை உதறி பெருமை தோன்ற நிமிர்ந்து கர்ஜித்து குகையிலிருந்து வெளிப்பட்டு வருவது போல காயா மலர் போன்ற நிறத்தவனே நீ உனது இருப்பிடத்திலிருந்து நாங்கள் இருக்கிற இங்கே அருள் கொண்டு வந்து பல வேலைப்பாடுகள் பொருந்தியுள்ள சிறந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து தாங்கள் வந்திருக்கும் காரியத்தை ஆலோசித்து எங்களுக்கு கருணை செய்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இப்படிலாம் இருக்கக்கூடிய மழைக்காலத்திலேருந்து வரக்கூடிய அந்த சிங்கம் எப்படி பொறித்தட்டி வெளியில் வருதோ அந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துருக்கக்கூடிய பெருமாளே, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன வேணாலும் கேட்போம், அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் கேட்போம். ஆனால் நாங்கள் கேட்குற எல்லாத்தையுமே கொடுத்துடாதீங்க, எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா கொடுங்க. நான் கேட்குறத கொடுத்த பின்னாடி அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் இனிமேல் நம்ம பெருமாள் கோயிலில் போய் வழிபட்டாலும் சரி, எந்த கோயில்களில் நம்மளுடைய தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வத்திட்ட நம்ம கேட்குற எல்லாத்தையும் எங்களுக்கு தர வேண்டாம், நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து நல்லதா கெட்டதான்னு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நம்ம பாடி பெருமாள் கிட்ட வணங்கிக்குவோங்க. அதுக்கப்புறமா பெருமாள்கிட்ட வணங்கி முடித்த பின்னாடி மறுபடியும் நம்ம அதே கொடிக்கம்பத்துக்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து, பெண்களாக இருந்தால் 2 கை 2 கால் தலை ஆகிய 5 உறுப்புகள் தரையில் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரமும், ஆண்களாக இருந்தால் உடல் முழுதும் தரையில் படும்படியாக சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்துவிட்டு நம்ம வெளியில் வரணுங்க. கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாது, இறைவனுக்கு பிடித்த மாதிரியும் நடந்து கொள்ள வேண்டும். கோவிலில் தரும் எந்த ஒரு பிரசாதத்தையும் கண்ட இடங்களில் போடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள இடங்களில் நம்ம போடணும். கோவிலில் உள்ள தெய்வங்கள் அனைத்துமே வந்து எப்போதும் தியானத்தில் இருப்பதால் தொட்டு வணங்குதல் கூடாது. கோவிலில் இருக்க இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர வேறு எதையும் நம்ம வந்து பேசக்கூடாது. அது இல்லாமல் இறைவனை எளிமையே விரும்பக்கூடியவர் இல்லையாங்க. அதனால் இறைவனை தரிசிக்க செல்லும்போது ரொம்ப ஆடம்பரமான உடைகள் எல்லாம் அணியாமல் ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவான எளிமையான உடைகளை வந்து நம்ம அணியணுங்க. பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது சுக்கிரனின் சக்தி முழுமையும் கிடைக்க அங்கு ஸ்தாபித்து இருக்கிற சுக்கிரத்தன்மையும் அதுக்கு தூண்டுகோலாக இருக்கிற அங்கு பயன்படுத்துகின்ற பச்சை கற்பூரம், சந்தனம், சம்பங்கிப்பூ, துளசி தீர்த்தம் போன்றவை உதவும். மேலும் உடம்பில் அசுரத்தன்மை தூண்டக்கூடிய உணவுகளை தவிர்த்துட்டு விரதம் இருந்து தெய்வ சிந்தனையுடன் வாழ்வில் ஈடுபட்டு நல்ல வாரிசுகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து புரட்டாசியிலையும் மீத நாட்களையும் பெருமாளுக்காக நம்ம வந்து வழிபாடுகள் வந்து செய்கிறோம். இந்த மாதிரியான வழிபாடுகளை நம்ம புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் அப்படின்னு இல்லாமல் எல்லா மாதங்கள்லேயும் பெருமாளை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சு பெருமாளுடைய அனுகிரகத்தை பெறுவோம். அதனால் இனிமேல் கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய பிரார்த்தனையை வந்து பெருமாள் கிட்டனுடைய அவருடைய வசத்தில் விட்டுட்டு ஆராய்ந்து அருளுமாறு வந்து நம்ம அவரை கேட்டுக்குவோங்க. பெருமாளுடைய ஆசையையும் நம்ம பெறுவோம். நம்மளுடைய திவ்ய தாரை சேனலில் பெருமாளுடைய பாசுரங்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குங்க. அவருடைய 108 திருத்தலங்களும் அவருக்குரிய பாசுரங்களும் பதிவேற்றம் இருக்குது. அந்த பதிவுகளையும் அந்த பாடல்களையும் நீங்கள் பார்த்து பெருமாளுக்காக இந்த பாடல்களை முடிஞ்ச வரைக்கும் கேட்கவும். ஓம் நமோ நாராயணாய.